நீட் தேர்வு ஒத்திவைப்பு மாணவர்களை விரக்தியில் ஆழ்த்தியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். தேர்வு செயல்முறைகளை தீர்மானிக்க மாநில உரிமைகளை மீட்டெடுப்போம் என்றும் பதிவு. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையடிவாரத்தின் மண்ணுக்கடியில் பதுக்கி வைக்கப்பட்ட கள்ளச்சாராயம். காவல்துறை சோதனையில் தோண்ட கிடைத்த சாராய பாக்கெட்டுகள். நாடு முழுவதும் இன்று நடைபெற இருந்த முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைப்பு. கடைசி நேர அறிவிப்பால் பாதிக்கப்பட்டதாக மாணவர்கள் புகார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் மேலும் 2 கைது. முக்கிய குற்றவாளியான மாதேஷ் மற்றும் நண்பர்களான சக்திவேல் மற்றும் கண்ணனிடம் போலீசார் விசாரணை. விண்ணுக்கு செயற்கைக்கோளை சுமந்து சென்று பூமிக்கு மீண்டும் திரும்பும் ஏவுகலன் சோதனை வெற்றி. கர்நாடகாவில் நடைபெற்ற இறுதிக்கட்ட சோதனை வெற்றி பெற்றதாக இஸ்ரோ தகவல். மோடி அரசில் கல்வித்துறை சீரழிந்து இருப்பதற்கு முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைப்பே சான்று என ராகுல் காந்தி கடும் விமர்சனம். திறமையற்ற மோடி அரசால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. கர்நாடகாவை குலுக்கிய பாலியல் வழக்கு. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் 2வது பேரன் சூரஜ் கைது. T20 உலகக்கோப்பையில் முன்னாள் சாம்பியன் ஆஸ்திரேலியாவுக்கு அதிர்ச்சி அளித்தது ஆப்கானிஸ்தான். இந்தியாவுடனான போட்டியில் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயம் உள்ளதால் ஆஸ்திரேலிய அணி அரையிறுதிக்கு முன்னேறுவதில் நெருக்கடி. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 57ஆக அதிகரிப்பு. மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தகவல். எஃகு, அலுமினியம், இரும்பு உட்பட அனைத்து வகையான பால் கேன்களுக்கும் ஒரே சீராக 12% GST விதிக்க முடிவு. அட்டை பெட்டிகள், சோலார் குக்கர்கள், நீர் தெளிக்கும் இயந்திரங்களுக்கும் 12% GST விதிக்க கவுன்சில் கூட்டத்தில் முடிவு. GST வரி ரிட்டர்ன் 4ஆம் படிவத்தை தாக்கல் செய்யும் கால அவகாசத்தை ஏப்ரல் 30 இருந்து ஜூன் 30 வரை நீட்டிக்க பரிந்துரை. சிறு குறு வரி செலுத்துவோர் பயன்பெறும் வகையில் 2024-25 நிதியாண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க அமைச்சர் தங்கம் தென்னரசு நிர்மலா சீதாராமனிடம் கோரிக்கை. டெல்லியில் நடைபெற்ற பட்ஜெட் ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்கவும் கோரிக்கை விடுத்ததாகவும் தகவல். விஷச்சாராயத்திற்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கும் தொடர்பு உள்ளது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி திருமயத்தில் பேட்டி. உக்ரைனில் கார்கே நகரின் அடுக்குமாடி கட்டிடத்தில் ரஷ்ய படை தாக்குதல். 22 பேர் உயிரிழந்த சோகம். யூரோ கோப்பை கால்பந்து போட்டியின் போது பரபரப்பை ஏற்படுத்திய இளம் ரசிகர். மைதானத்திற்குள் நுழைந்து ரொனால்டோவுடன் செல்ஃபி எடுத்த வீடியோ வைரல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.